ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலி மேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழிந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என் அப்பன் பெரிய கருப்பன் அருளால் எல்லோரும் சுகமோடு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் ஆண்டவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோகள் நிறையா போடுறேன். உங்களோட சந்தேகங்களையும் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் புதுசாக போடுறேன். உங்களோட சந்தேகங்கள் என்ன ஏதுங்கன்னா இப்போ என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டாலும் நான் அதை பயன்படுத்துகிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 5-6 வீடியோ தான் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு புதிய வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன். அதாவது ஒருத்தருக்கு தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானங்கிற 10ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறார். ஆனால் என்னால் பெருசாக தொழில் செய்யவே முடியலையே, அது ஏன் சார் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? எனக்கு நல்லா இருக்குது, திசையும் நல்லா இருக்குது, தொழில் மட்டும் செய்ய முடியலை, என்ன காரணம் அப்படிங்கும்போது அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கையில் அவருக்கு நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக நடக்குது. 10ஆம் இடத்துலே இருந்து திசை நடந்தாலும் அவன் 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று திசை நடந்தாலும் இல்லை வேறு எந்த திசை நடக்கையில் அந்த திசையில் அந்த திசைக்காரகன் வந்து வக்ரம் பெறையில் அவனால் தொழிலை செய்ய முடியவில்லை. இந்த மாதிரி ஒரு ரீசனாக இப்போ கூட நான் ஒரு இது பார்த்தேன். அவருக்கு இப்போ தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது சார் அப்படின்னாரு. ஏன்னா இந்த அவரோட லக்னம் பாருங்கள், மகர லக்னமாக இருக்கிற குரு தசை தான் நடக்கு. குருவும் 6ல் இருக்கிறாரு. ஈவன் அவருக்கு குருதசை சுக்கிர புத்தியவன் 10 சுக்கிர பகவானே 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த குருதசை சுக்கிர புத்தியில் அவர் தொழில் செய்கிறதுக்கு ஆர்வத்தை அவர் கொடுக்குறார். 4ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்குற 10ஆம் இடத்தை. இது எவ்வளோ காலத்துக்கு இயங்கும் அப்படின்னா அந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் அந்த தொழிலில் ஒரு ஆர்வம் பெருசாக வரும். மீண்டும் என்ன செய்யும்னா அந்த சுக்கிர புத்தி முடிஞ்சோன்னா அந்த தொழிலேருந்து ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அந்த குரு அங்கே வக்ரம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி தொழில், ஆனால் வேலையில் இருந்தால் உங்களுக்கு தொழிலில் எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் எவ்வளோ வருவாய் கிடைக்கணும்னு நினைக்கோ அந்த வருவாயை கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்குறதுக்கு நிற்பார். அதனால் தொழில் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு ஜோதிடத்தோடு அவன் வக்ரகதியில் இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சது பிறகு தான் அதை தொழிலில் நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியும். மற்றபடி நீங்கள் என்ன தான் தலைகீழாக நின்னாலும் அந்த தொழிலில் பெருசாக சாதிக்க முடியாது. எனக்கும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சின்ன வயசில் சனி தசை நடந்துச்சு. ஈவன் தொழில் செய்யணுங்கிற ஆர்வங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்னால் கடைசி வரைக்கும் தொழிலை செய்ய முடியவில்லை. காரணம் என்னென்னா அந்த சனி எனக்கு லாபம் மாரி இருந்தாலும் அவன் வக்ரமிட்டு இருந்தார். அதனால் வேலையிலே இருந்தேன். ஆனால் வேலையில் இருந்தாலும் எனக்கு அதுக்குண்டான வளர்ச்சிகளையும் கொடுத்தாரு. அதனால் தயவு செய்து இந்த வக்ரம் பெற்றிருக்கையில் தொழிலில் பெருசாக அவனால, ஆனால் வேலையில் இருந்தால் செல்வாக்காக இருப்பார். அதே மாதிரி நிரந்தரமான வேலைகளையும் சில நேரங்களில் 10ல் இருக்கிற சனி நிரந்தர வேலையை கொடுக்கணும். அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் இதை நல்லா ஜோதிடர்கிட்ட ஆய்வு பண்ணிவிட்டு அந்த தொழிலை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.